குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அந்த பேரரசுகள் தோற்றம். ஸோ குப்தர்களுக்கு முன்னாடி குப்தர்கள் தான் நமக்கு சிலபஸ்ல குரூப் 4 சிலபஸ்ல இருக்கு. குப்தர்களுக்கு முன்னாடி அந்த பேரரசுகள் தோற்றம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சு ஒரு அரசர்கள் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் தோன்றுறாங்க அப்படிங்கிறது அந்த பேரரசுகள் தோற்றம். அதுல ஒவ்வொரு அரசர்களா வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த குப்தர்கள் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பேரரசுகள் தோற்றம். ஸோ பேரரசுகள் தோற்றம்ல அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் இந்தியா சைடு இப்ப இருக்க நார்த் இந்தியா அதாவது பீகார் அல்லது மேல அந்த அந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேரரசுகள் வந்து தோன்றுச்சு. சரிங்களா? ஸோ அந்த பேரரசுகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மகாஜனபதங்கள். இது ஒரு சமஸ்கிருத சொல். இந்த சொல்லுக்கான சரிங்களா? இந்த சொல்லில் இருந்து தான் வந்து அந்த பேரரசுகள் அப்படிங்கிறது வந்து தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுனா சமஸ்கிருத சொல். ஸோ இந்த இதுல இருந்தா பேரரசுகள் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது என்னன்னா பெரிய அரசுகளை குறிக்கிற சொல் தான் இது. சரிங்களா? பெரிய அரசுகளை குறிக்கும் சொல் தான் இந்த மகாஜன பதங்கள் அப்படிங்கிறது. ஸோ புத்தர் வாழ்ந்த காலத்துல கிட்டத்தட்ட 16 மகாஜன பதங்கள் இருந்துச்சு. யார் காலத்துலன்னு பாத்தீங்கன்னா புத்தர் வாழ்ந்த காலத்தில். சரிங்களா? ஸோ அதுல முக்கியமா 4 மகாஜன பதங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா 4 மகாஜன பதங்கள். ஸோ அது என்னன்னு எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கிய பொறுத்துக்களை கேட்பாங்க. மகதம் பாத்தீங்கன்னா பீகார். ஸோ தற்போது பீகார் தான் மகதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுல அடுத்தது அவந்தி பாத்தீங்கன்னா உஜ்ஜயினி. சரிங்களா? அடுத்தது கோசலம். கோசலம் பாத்தீங்கன்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம். கிழக்கு உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அடுத்தது வத்சம். வத்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வத்சம் கோசாம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா அலகாபாத் பக்கத்துல. சரிங்களா? கோசாம்பின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய இந்த பேர்கள் அப்ப இருந்த மகாஜன பதங்கள். 4 ரொம்ப முக்கியமான மகாஜன பதங்கள். ஸோ அதுல மகதம் தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான மகாஜன பதமா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ மகதம் பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம மகதம் அந்த அதுல இருந்து தான் பேரரசுகள் வந்து கிட்டத்தட்ட வந்ததாகவே நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த 4 மகாஜன பதங்கள்ல முதல்ல சொன்ன மாதிரி மகதம் வந்து ரொம்ப பேரரசாக உருவானது. சரிங்களா? மகாஜன பதங்கள்ல பெரிய மக்கள் மக்கள் கொண்ட ஒரு இதுதான் வந்து மகாஜனபதம் சொல்லுவாங்க. அதுல வந்து பேரரசு உருவானது பார்த்தீங்கன்னா மகதம் தான். சரிங்களா? ஸோ மகதத்தோட தலைநகராக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தலைநகர் பார்த்தீங்கன்னா சிரவாஸ்தி. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னவா மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிரவாஸ்தி ஃபர்ஸ்ட் தலைநகரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகிருதம் வந்து அடுத்து 2வது தலைநகரா மாறுச்சு. சரிங்களா? ராஜகிருதம் வந்து 2வது தலைநகர். ஸோ நம்ம நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய புக்கு புது புக்கு 2 கம்பைண்டா இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து 2 புக்கும் ரெஃபர் பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஸோ அதனால இதை ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா புக்கை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த பக்கம் போய்க்கலாம். பண்டைய மகத அரசுகள் பார்த்தீங்கன்னா வம்சங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த மகதம் அப்படின்னா அது ஆட்சி செஞ்ச வம்சங்கள் இருக்கு. ஸோ அந்த வம்சங்கள் வந்து எழுதிக்கோங்க.
ஹெட்டிங் வந்து மகதத்தின் அரச வம்சம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்ட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரியங்க வம்சம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிசுநாத வம்சம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நந்த வம்சம். நான்காவது பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான வம்சங்களா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதில் முக்கியமான இந்த வம்சங்கள் பொறுத்த வரைக்கும் யார் யார் வந்து முக்கியமான ஆட்சியாளராக இருந்தா அதில் என்னென்ன பண்ணாங்க, சரிங்களா, அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த மௌரிய வம்சத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அசோகர் வந்து ரொம்ப முக்கியமான அரசரா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? நம்ம இந்திய தேசிய சின்னம் லட்சணை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அசோகர் தூண். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் காலத்துல கட்டதான். ஸோ அதெல்லாம் மௌரிய வம்சத்துல வந்து பார்ப்போம். ஸோ ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த 4 வம்சங்கள்லயும் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்களே வருவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் வந்து வருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் என்னென்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ் இல்லைனாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நான் சொன்ன அந்த அசோகர் அதை பத்தி எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. சரிங்களா? அதனால என்ன அப்படிங்கறத மட்டும் ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த அரியங்க வம்சம் எழுதிக்கோங்க. ஸோ இந்தியாவுல முதல்ல பேரரசு அப்படின்னு ஒண்ணு உருவானதே இந்த அரியங்க வம்சம் தான். சரிங்களா? அதுல முக்கியமான அரசர் பார்த்தீங்கன்னா யாருன்னா பிம்பிசார் இதோட முதல் அரசர். முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசார் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா புத்தரின் சமகாலத்தவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா புத்தரின் சமகாலத்தவர். இவர் புத்தரை பார்த்ததாக கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் வந்து புத்தரை சந்தித்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவருக்கு அப்புறம் வர ஒரு ஃபர்ஸ்ட் அரசர் பிம்பிசாரர். அதுக்கு அடுத்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரியங்க வம்சத்துல அஜாத சத்ருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அஜாத சத்ரு. ஸோ அஜாத சத்ரு அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிசாரோட மகன் தான். சரிங்களா? அஜாத சத்ருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரோட மகன் தான். சரிங்களா? ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா புத்தரின் சமகாலத்தவர். ஏன்னா இவர் வாழ்ந்த போது தான் இவர் வாழ்ந்துருவார். புத்தரின் சமகாலத்தவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா முதல் புத்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ராஜரத்ன நடத்திருப்பாரு. நம்ம தேவையில்ல. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்துல பெரிய கோட்டை வந்து கட்டியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உதயன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைநகருக்கு அடித்தளமிட்டிருப்பார். சரிங்களா? உதயன் உதயமாச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புதிய தலைநகருக்கு அடித்தளமிட்டார். சரிங்களா? ஸோ இதான் வந்து அஜாத சத்ரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது சிசுநாத வம்சம். சரிங்களா? அடுத்து வருகிற வம்சம் பார்த்தீங்கன்னா சிசுநாத வம்சம்ல எப்படி வராங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அரியங்க வம்சத்துல 2 பேர் தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஒண்ணு பிம்பிசாரர், இன்னொன்னு அஜாத சத்ரு. இப்ப சிசுநாதர். சரிங்களா? இந்த அரியங்க வம்சத்தை சார்ந்த
அதுக்கு அடுத்தது அரியங்க வம்சத்துக்கு அடுத்து சிசுநாத வம்சம் வந்துருது. சரிங்களா? இதோட புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கால சோகான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கால சோகா. ஸோ அவ்வளோதான் நமக்கு சிசுநாத வம்சத்துல தேவை. அடுத்தது வரவங்க பார்த்தீங்கன்னா, நந்த வம்சம். சரிங்களா? நந்த வம்சம். ஸோ சிசுநாத வம்சத்துக்கு அடுத்து நந்த வம்சம் வராங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, முதல் அரசரா யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாபத்ம நந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மகாபத்ம நந்தன். ஓகேங்களா? அடுத்தது ஸோ இந்த நந்த வம்சம் அப்படிங்கிறவங்க தான் முதலாக இந்தியாவில் பேரரசை நிறுவினார்கள்னே சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பேரரசு கிடையாது. சரிங்களா? பேரரசுகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய முக்கியமா உருவானது பார்த்தீங்கன்னா, இந்த நந்த வம்சம் பீரியட்ல தான். சரிங்களா? ஸோ நந்த வம்ச அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சமணத்தை வந்து போற்றிருப்பாங்க. சமண மதத்தை போற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, புத்தர்கள் அவங்க தான் இருந்திருப்பாங்க. புத்தர் வம்சத்தை தான் போற்றிருப்பாங்க. அதாவது புத்த மதத்தை வந்து போற்றிருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் சமண மதத்தை வந்து போட்டுறாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் இவங்க நந்த வம்ச அரசர்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 அரசர்கள் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க? நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 9 பேர்த்த நவன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 9 தான் நவம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவங்கள நவ நந்தர்கள். சரிங்களா? நவநந்தர்கள்னா 9 நந்தர்கள்னு அர்த்தம். சரிங்களா? 9 அரசர்களையும் ஒண்ணா சேர்த்தி நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்கள முக்கியமா இந்த தனநந்தன் அவர்கள் காலத்துல தான் அலெக்சாண்டர் வந்து இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாரு. சரிங்களா? சரிங்களா? தனநந்தன் காலத்துல அலெக்சாண்டர் வந்து இந்தியாவின் மீது படைத்தெடுத்தான்னு சொல்றாங்க. ஸோ நந்தர்களோட கடைசி அரசரும் இந்த தனநந்தன் தான். சரிங்களா? தனநந்தன் தான் இது கடைசி அரசர் இவங்கள நந்த வம்சத்துல. சரிங்களா? ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த இவரு நம்ம பார்த்திருப்போம். சாணக்கியர் அப்படின்னு அரசியல் சாணக்கியர்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாணக்கியர் அப்படிங்கிறவரு சரிங்களா? இந்த தனநந்தன்ட்ட அமைச்சரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ சாணக்கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இவரு கீழ இருந்திருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு இது இருக்கும். அதனால வந்து இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர அவமானப்படுத்தியிருப்பாரு. தனநந்தன் வந்து சாணக்கியர அவமானப்படுத்தியிருப்பாரு. ஸோ அந்த அவமானத்தை வந்து பொறுத்துக்கொள்ள முடியாம என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு ஆப்போசிட்டா வந்து சாணக்கியர் வந்து செயல்பட்டு சரிங்களா? ஸோ அதனால இவர வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அடுத்த பேரரசு மௌரிய பேரரசே உருவாயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப சாணக்கியர் தான் வந்து இந்த நந்த வம்சத்தின் வந்து அழிவுக்கு காரணமா இருந்தவர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து சந்திரகுப்தர வந்து இவரு யாரு சாணக்கியர் வந்து சந்திரகுப்தர் வந்து உருவாக்கியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வரவங்க தான் அதான் அதான் நம்ம மௌரிய பேரரசுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அடுத்தது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் அந்த 4 வம்சம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுல முக்கியமானது 3 முடிஞ்சுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு. ஸோ மௌரிய பேரரசு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல அசோகர் அந்த மாதிரிலாம் வராங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதனால அது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு. ஸோ மௌரிய பேரரசு.
மௌரிய பேரரசை பொறுத்த வரைக்கும் அவரை தோற்றுவிக்கிறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி யார் காரணம்? சாணக்கியர் தான் காரணம்னு சொன்னோம். சரிங்களா? அதாவது சந்திரகுப்தரை உருவாக்கியவன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ உருவாக்கி தனநந்தனுக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன பண்ணியிருப்பாரு? போர்ல வந்து இந்த சந்திரகுப்தரை வெற்றி பெற செய்து, சாணக்கியர் வந்து வெற்றி பெற செய்து, மௌரிய பேரரசை வந்து தோற்றுவிக்க காரணமா இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி அந்த அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றினாருன்னு சொன்னான்ல, அலெக்சாண்டர் படையெடுத்து வந்து சில பகுதிகளை வந்து கைப்பற்றிருப்பாரு. அந்த பகுதிகளை மீட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் தான். சரிங்களா? இப்ப அலெக்சாண்டரோட சில பகுதிகளை மீட்டவர் யாருன்னா சந்திரகுப்தர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோட படைத்தளபதியான செலூகஸ் நிக்கோடர் இவர் கூட போர் புரிந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் காந்தாரம் சொல்லக்கூடிய பகுதிகளை மீட்டார். சரிங்களா? அதே மாதிரி இந்த செலூகஸ் நிக்கோடரோட தூதுவர் யார் பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? மெகஸ்தனிஸ் இவர் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்துல வந்து ரொம்ப நாள் தங்கி இருந்திருப்பாரு. சரிங்களா? மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செலூகஸ் நிக்கோடரோட தூதுவர். செலூகஸ் நிக்கோடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோட படைத்தளபதி. சரிங்களா? இவர் வந்து மெகஸ்தனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் முக்கியமா எழுதியிருப்பாரு. அந்த நூல் பத்தி திருப்பி திருப்பி கேட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த மெகஸ்தனிஸ் எழுதின நூல் பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகா. இந்தியாவை பத்தி இந்தியாவில் தங்கி இருந்து ரொம்ப நாள் இந்தியாவை பத்தி எழுதியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து முக்கியமான நூல். ஸோ அது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். சரிங்களா? மெகஸ்தனிஸ் என்பவரால் வந்து எழுதப்பட்டது. சரிங்களா? ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரகுப்தரும் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நமக்கு சமண சமயத்தை இது வந்து தழுவியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆட்சியாளராக இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியர் தான். சரிங்களா? சாணக்கியர் தான் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மிகப்பெரிய அல்லது மிகச்சிறந்த ஆட்சியாளராக காரணமானவர். சரிங்களா? மௌரிய பேரரசின் மிகச்சிறந்த பேரரசராக உருவாக, அதாவது சந்திரகுப்தர் வந்து உருவாக காரணமா இருந்தவர் பார்த்தீங்கன்னா சாணக்கியர் தான். கிட்டத்தட்ட மௌரிய பேரரசு உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவரே சாணக்கியர் தான். சரிங்களா? இதை பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சாணக்கியர் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் நிறைய இடத்துல நிறைய பேர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எழுதிக்கோங்க. விஷ்ணுகுப்தர், விஷ்ணுகுப்தர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாணக்கியர்னு சொல்லுவாங்க, அல்லது கௌடில்யர்னு சொல்லுவாங்க. சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் ஒருத்தர் தான். இவருக்கு 3 பேர் இருக்கு. சரிங்களா? அது ஸ்கூல் புக்ல ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. நீங்க படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சரிங்களா? ஸோ இதுல 3 பேரும் ஒருத்தர் தான். தெளிவாக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஸோ இதான் இவர் எழுதின நூல் பேர் பார்த்தீங்கன்னா அது சாணக்கியர் எழுதின நூல் பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். சரிங்களா? ஸோ முக்கியமா இது பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பான நூல். சரிங்களா? இது நூல் எது தொடர்பானு பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பானது. என்ன சொல்லுவாங்க, சாணக்கியர் மாதிரி அரசியல் செய்யறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அரசியல் ராஜேந்திரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் எழுதின நூல் தான் அர்த்த சாஸ்திரம். அது அரசியல் தொடர்பான நூல். சரிங்களா? அடுத்தது சந்திரகுப்தரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மௌரிய புத்ரா என அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாகதத்தர். சரிங்களா? இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. சந்திரகுப்தர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா மௌரிய
புத்ரா அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாக தத்தர். சரிங்களா, விசாக தத்தர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட தலைநகர் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம். மௌரியரின் தலைநகராக இருந்தது பார்த்தீங்கன்னா சரிங்களா தற்போதைய பாட்னா. சரிங்களா, ஒடிசா இருக்க பாட்னா வந்து தற்போதைய இவங்களோட தலைநகராக இருந்துச்சு. சரிங்களா, யாரோடது? மௌரியர்களின் தலைநகர். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மௌரிய பேரரசோட முக்கியமான அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மௌரிய சந்திரகுப்தர் வந்து தென்னிந்தியாவில் வந்து உயிர் சரவண பெலகுலா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து உயிர் திறந்திருப்பார். சரிங்களா, அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ரபாகு. சரிங்களா, இவர் வந்து அரச பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு துறந்து பத்ரபாகு அப்படிங்கிறவரோட அவர் கூட வந்து தென்னிந்தியாவில் வந்து கர்நாடகாவில் இருக்க சரவண பெலகுலா இருக்குல்ல, சந்திரகிரிங்கிற இடத்துல. சரிங்களா, சந்திரகிரிங்கிற இடத்துல சமண நம்பிக்கையின்படி வந்து உயிர் திறந்திருப்பாரு. சரிங்களா, அதுக்கு பேரு சல்லேகனான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சல்லேகனா அப்படின்ட்டு உண்ணா நோன்பு. சரிங்களா, அதாவது சாப்பிடாம இருந்து என்ன பண்ணியிருப்பாரு, இவர் வந்து உயிர் திறந்திருப்பார். சரிங்களா, அதை எழுதிக்கங்க. ஸோ அடுத்த பேஜ் போலாங்களா? சரிங்களா, தொடர்ந்து பத்ரபாகு என்பவரோட சரிங்களா தென்னிந்தியாவில் கர்நாடகா எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு சரவண பெலகுலா. சரிங்களா, கர்நாடகாவில் அது சிரவண பெலகுலான்னு இருப்பாங்க, அல்லது சரவண பெலகுலா இது வேணா வச்சுக்கலாம். சரிங்களா, அங்க வந்து சந்திரகிரிங்கிற இடத்துல மலை பேர் சந்திரகிரி. சரிங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது சல்லேகனா இருந்து உயிர் திறந்தான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சல்லேகனா இருந்து வந்து உயிர் திறந்திருப்பார். சரிங்களா, ஓகே. ஸோ சந்திரகிரியில இவரோட நினைவாக சந்திர பாஸ்டி அப்படிங்கிற கோயில் இப்பவுமே இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ 2001ல தலை சிறந்த மௌரிய மன்னரான சந்திரகுப்தருக்கு இந்திய அரசு பார்த்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2001ல அஞ்சல் தலை யார் வெளியிட்டா? இந்திய அரசு. சரிங்களா, சொல்லுங்க. அரச பதவி தொடர்ந்து உயிர் துறந்தவர் யாருங்க சார்? பத்ரபாகு இல்ல, பத்ரபாகு கூட உதவியுடன். சரிங்களா, அவர் கூட வந்திருப்பார். இவர் ஒரு துறவி, பத்ரபாகுங்கிற ஒரு துறவி. அவருடைய அறிவுரையின் பேர்ல யார் வந்திருப்பாரு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் வந்திருப்பார். சரிங்களா, பத்ரபாகுவோட இவர் ஒரு துறவி. சரிங்களா, துறவி பத்ரபாகு என்பவரோட உயிர் தொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். நீங்க படிக்கும் போதே சந்திரகுப்த மௌரியர்னு படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இது மௌரிய பேரரசும் தெரியும். ஏன்னா குப்தர்கள் படிக்கும் போதும் குப்தன் பின்னாடி வரும். அதனால படிக்கும் போதே சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்க, ஓகே. அப்போ உயிர் திறந்தவர் இவரு. அதே மாதிரி 2001ல இவருக்கு அஞ்சல் தலை இந்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கும். சரிங்களா, ஸோ சந்திரகிரியில் ஒரு நினைவாக உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா சந்திர பாஸ்டி. எங்க இருக்குன்னா சந்திரகிரியில. சரிங்களா, ஸோ சந்திரகிரியில இருந்து இருக்கு அந்த கோயில் வந்து இங்க இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இவங்களை பத்தி இவ்வளவுதான். சரிங்களா, மௌரிய பேரரசை பத்தி. சரி, மௌரிய பேரரசை பத்தி. ஸோ இப்போ இவங்களோட முக்கியமான கல்வெட்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி அதெல்லாம் நமக்கு பெருசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. ஸோ இவருக்கு அடுத்தது வந்த அரசர் யாரு அப்படிங்கறது வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா,
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிந்துசாரர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிந்துசாரர். ஸோ இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா, சிம்ஹ சேனா என்பது இவருடைய இயற்பெயர். சரிங்களா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அமிர்த கதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? கிரேக்கர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவரை அமிர்த கதான்னு சொல்லுவாங்க. கிரேக்கர்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா, அமிர்த கதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அமிர்த அமிர்த கதான்னா அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை அழிப்பவன் அர்த்தம். சரிங்களா? எதிரிகளை அழிப்பவன் என்பது பொருள். சரிங்களா? இவருடைய இளைய மகன் தான் இந்த பிந்துசாரரோட இளைய மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். ஓகேங்களா? இவருடைய இளைய மகன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்சியாளர் அசோகர். சரிங்களா? ஸோ ஸோ கிட்டத்தட்ட இவர் பிந்துசாரர் மட்டும் 25 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவருடைய இளைய மகன் வந்து அசோகர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இவர் பிந்துசாரர் பத்தி. ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ அடுத்தது முக்கியமான அசோகர் நம்ம சொன்ன பாருங்க, அரசர் வந்து அசோகர். சரிங்களா? இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 273 கிமுல. சரிங்களா? கிமு 273. சரிங்களா? ஸோ மௌரியர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் இவர் தான். சரிங்களா? ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மிகவும் புகழ்பெற்றவர். ஸோ இந்திய வரலாற்றில் வந்து தவிர்க்க முடியாத அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான். சரிங்களா? ஏன்னா இவரை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட இந்த அச்சாணின்னு சொல்லுவாங்க, அது வந்து இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது பீப்புள் வெல்ஃபேர். சரிங்களா? அந்த அரசாங்கம் வந்து ஆரம்பித்தவர் அசோகர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னுமே நம்ம மக்களாட்சியா இன்னும் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? மக்களுக்கான ஒரு அரசாக இருக்கணும் அரசு அப்படிங்கிறத வச்சுதான் இன்னுமே நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் அசோகர் சின்னம் கூட நம்ம அசோகர் தூண் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளோட தேசிய லட்சணையா வச்சிருக்கோம். தேசிய சின்னம். சரிங்களா? ஓகே. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா தேவனாம்பிரியான்னு சொல்லுவாங்க. இவரோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. இதுல முக்கியமானது மட்டும் தேவனாம் பிரியா, அதாவது கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதோட பொருள் வந்து கடவுளுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவரே முதல் தேசிய அரசர்னு சொல்லுவாங்க. பெரிய அளவுல ஒரு ஆட்சி செஞ்சு வரவர். சரிங்களா? அதனால இவர் தான் முதல் தேசிய அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவரை பத்தி ஒரு வெளிநாட்டு அறிஞர் ஹெச்ஜி வேல்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அசோகர் இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி வெல்ஸ். சரிங்களா? இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், வித் இனிஷியலோட. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஸோ அசோகர்னாவே ஒரு முக்கியமான போர் எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? கலிங்க போர். அந்த கலிங்க போரின் விளைவாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திக்விஜயத்திலிருந்து தர்ம விஜயத்துக்கு வந்து மாறுவார். சரிங்களா? திக்விஜயம்னா போர் புரிந்து இது பண்றது, தர்ம விஜயம்னா மக்களுக்கு தர்மம் செய்யறது அப்படிங்கிறது தான் தர்ம விஜயம். சரிங்களா? திக்விஜயத்திலிருந்து தர்ம விஜயத்துக்கு மாறுற முக்கியமான காரணமா இருந்த போர் பார்த்தீங்கன்னா கலிங்க போர். இந்த கலிங்க போர்ல அவ்வளவு மக்கள் வந்து இறந்தாங்க. ஒரு சில ஒரு ஒரு பகுதியை வந்து கைப்பற்றுவதற்காக இத்தனை பேர்த்த கொன்னு குவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அவருடைய மன உறுத்தல்னால தான் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து தர்ம விஜயத்துக்கு மாறுவார். சரிங்களா? ஸோ அதில் முக்கியமான போர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து கலிங்க போர்னு போட்டுக்கோங்க.
கலிங்கம்னா தற்போது இருக்க ஒடிசா பகுதி. சரிங்களா? அதான் கலிங்க போர் சொல்லுவாங்க. ஸோ எத்தனை வருஷம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆண்டு நடந்தது. 8 ஆண்டு நடந்தது. சரிங்களா? ஸோ எப்ப நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 261. சரிங்களா? இதுக்கப்புறம் அவர் என்ன மாறுறாரு? தர்ம விஜயத்துக்கு மாறுறாரு. திக் விஜயத்திலிருந்து தர்ம விஜயத்துக்கு மாறுறாரு. சரிங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த போரை பத்தி சில பாறை கல்வெட்டுகள்லாம் இருக்கு. சரிங்களா? அசோகரோட முக்கியமான பாறை கல்வெட்டுலாம் நிறைய இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு சிலது மட்டும் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுல இந்த 13வது பாறை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. 13வது பாறை கல்வெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலிங்க போரோட பயங்கரம் பற்றி சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வழிபட்ட இது பார்த்தீங்கன்னா சிவன். சரிங்களா? சிவன் வழிபட்டு தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த சிவன் வழிபாடுனா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பலி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம அதுக்கப்புறம் என்னது புத்த சமயத்துக்கு வந்து மாறுறாரு. சரிங்களா? சிவன் வழிபாட்டுல இருந்து புத்த சமயத்துக்கு மாறுறாரு. சரிங்களா? ஓகே. ஸோ இதை எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்கு அதான் சொன்ன பார்த்தீங்களா தர்ம விஜயத்துக்கு மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் குடிமக்களுக்கு உதவணும், அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதா அரசின் கடமையாக இருக்கணும் அப்படின்னே சொன்னவர் பார்த்தீங்கன்னா அரசு யாருன்னா அசோகர் தான். சரிங்களா? குடிமக்களுக்கு உதவுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் தான் எதோட கடமை? அரசின் கடமையாக இருக்கணும்னு சொல்றாங்க. என்று சொன்னவர் யாருன்னா அசோகர். ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்பாங்க. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது சரிங்களா? அடுத்தது தர்மத்தை வந்து மக்களிடையே பரவ செஞ்சிருப்பாரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சரிங்களா? அது நமக்கு ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவுவதற்காக இவரு தர்ம மகா மந்திரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பணியாளர்கள் வந்து நியமிக்கிறார். சரிங்களா? தர்ம மகா மந்திரர்கள் எதுக்கு? மக்களுக்கு உதவுவதற்காக. சரிங்களா? ஸோ மக்களுக்கு உதவ பணியாளர்கள் தான். சரிங்களா? இப்போ எப்படி கவர்மெண்ட் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட்ல போய் என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு உதவுவீங்க. சரிங்களா? ஸோ அது வந்து அப்பவே வந்து அசோகர் வந்து செஞ்சிருக்காரு. அது அவங்க பேர் தான் தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது தூண் கல்வெட்டு அசோகரோட 2வது தூண் கல்வெட்டு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மத்தோட பொருள் பத்தி சொல்லுது. தர்மத்தின் பொருள் பத்தி சொல்லுது. சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ அது எல்லாத்துக்கும் இன்னும் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது சாரநாத்தில் இருக்க அசோகர் தூண் கல்வெட்டு. சரிங்களா? நான்கு முக சிங்கம் வந்து நம்மளுடைய தேசிய லட்சணையா வச்சிருக்கோம். சரிங்களா? இந்தியாவோட தேசிய சின்னம்.
அதே மாதிரி இந்தியாவில் முதல் மக்கள் நல அரசை நிறுவியவர் இவர்தான். சரிங்களா? பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து கடைபிடிக்கிற ஒரு முக்கியமான கொள்கை. சரிங்களா? மக்கள் நல அரசு தான். ஸோ அதனால அந்த முதல் அதுக்கு அடித்தளமிட்டவர் அசோகர் தான். சரிங்களா? அசோகர் பார்த்தீங்கன்னா பௌத்தராக மாறியிருப்பார். முதலே பார்த்தோம். சிவனை வழிபட்டிருப்பாரு, பௌத்தரா மாறியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு திலை அப்படிங்கிற துறவி வந்து காரணமா இருப்பார். சரிங்களா? அந்த கலிங்க போருக்கு அப்புறம் காரணமா இருந்த பௌத்த துறவி பேர் பார்த்தீங்கன்னா திலை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? திலை அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த துறவி தான் காரணம். சரிங்களா? அவர் வந்து பௌத்த மதத்துக்கு தழுவுவதற்காக. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பௌத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகங்கள்ல நிறைய நாடுகள்ல இலங்கை ஆகட்டும், சீனா ஆகட்டும், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இன்னுமே பௌத்த மதம் வந்து நம்ம இந்தியாவில தான் இல்லை. சரிங்களா? நேபாளத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பௌத்த மதம் வந்து முக்கியமா இந்தியாவில உருவாயிருந்தா கூட அது பரவுவதற்கு காரணமா இருந்தவர் பார்த்தீங்கன்னா அசோகர் தான். சரிங்களா? பௌத்த மதத்தை பரப்ப முக்கியமாக உலக மதமா மாற்றுவதற்கு காரணமா இருந்தவர் இவர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி பௌத்த மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பியிருப்பார். அதுல முக்கியமா அவருடைய மகன் மகேந்திரன், சரிங்களா? மகள் சங்கமித்ரா. இவங்களெல்லாம் எங்க அனுப்பிச்சிருப்பாருன்னா இலங்கைக்கு அனுப்பியிருப்பார். எதுக்காக? பௌத்த மதத்தை பரப்ப. சரிங்களா? ஸோ அதான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பௌத்த மதம் இவருடைய முயற்சியால் உலக மதமா மாறினது. அப்ப யாருடைய முயற்சியால் உலகம் மதமாக பௌத்த மதம் மாறுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம்னா தற்போதைய பாட்னான்னு பார்த்தோம். பாடலிபுத்திரத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா 3வது புத்த சமய மாநாடு. மீதி ரெண்டும் முன்னாடியே நடந்திருக்கும். நமக்கு அது புத்த மதம் பத்தி சும்மா ஒரு ஓரளவு பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அசோகர் பத்தி படிக்கும்போது. சரிங்களா? 3வது புத்த சமய மாநாடு வந்து நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். எங்க அப்படின்னா பாடலிபுத்திரம். ஸோ இந்த பௌத்த மதம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம சிலபஸ்ல இல்லதான். பட் அதுலயும் சின்ன சின்ன இதெல்லாம் படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு என்ன சொல்றது தெரியாத கொஸ்டின் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப பாடலிபுத்திரம் பார்த்தீங்கன்னா 3வது அதாவது புத்த சமய மாநாடு பற்றி எத்தனாவது சமய மாநாடு எங்க நடந்துச்சு, யார் நடத்தினா, அதுக்கு தலைமை ஏற்றவங்க யாரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவை. நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு இதெல்லாம் ஓவராலா முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம கடைசியா பார்த்தலாம் ஹிஸ்டரி பொறுத்து. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த அசோகரோட கல்வெட்டு பத்தின ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. பாறை கல்வெட்டு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா அதை பத்தி. ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 கல்வெட்டுகள் இருக்கு. சரிங்களா? மொத்தம் 33 இருக்கு. எந்த மொழியில இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழி. சரிங்களா? பிராகிருத மொழி. அது மட்டும் இல்லாம அந்தந்த பகுதிகளில் அந்தந்த உள்ளூர் மொழிகள்லையும் சில கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சிங்கிற பகுதியில பிராமி மொழியிலையும்,
காந்தஹார் பகுதியில கிரேக்கம் மற்றும் அராமிக் மொழியிலையும் வடமேற்குல கரோஸ்தி அப்படிங்கிற இந்த மொழியிலையும் வந்து அவருடைய கல்வெட்டுகள்லாம் அங்கங்க இருந்துச்சு. ஸோ அது மக்களுக்கு புரியணும், அந்தந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து என்னது தெரியணும் புரியணுங்கிறதுக்காக அப்பவே என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த வட்டார மொழிகளையும் கல்வெட்டுகள் வந்து அவர் வந்து குறிச்சிருந்தார். சரிங்களா? அடுத்தது அதாவது இவருடைய இரண்டாவது மற்றும் 13வது பாறை கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் யாரை பத்தினா மதுரை ஆண்ட பாண்டியர்கள், சோழர்கள், அப்புறம் கேரள புத்திரர் மற்றும் சத்திய புத்திரர்கள் இவங்களை பத்தி சொல்லு. சரிங்களா? பற்றி குறிக்கிறது. சரிங்களா? ஸோ சேரர்களை தான் வந்து கேரள புத்திரர்கள்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சேரர்களை என்ன சொல்லியிருப்பாங்க, சேர சோழ பாண்டியர் தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால கேரள புத்திரர் அப்படின்னு யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா சேர அரசர்களை தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது மூவேந்த அரசர்கள்னு சொல்லலாம் இதை. சிறப்பா தமிழ்நாட்டுல மூவேந்த அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய அசோகரோட பாறை கல்வெட்டு எத்தனாவதுன்னா 2வது மற்றும் 13வது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான வரிகள் விதிச்சிருந்தாங்க. பாலி மற்றும் பாகா அப்படிங்கிற வரி பத்தியும் அந்த கல்வெட்டுகள் வந்து பேசிச்சு. சரிங்களா? வரி விதிப்பு பற்றியும் இவருடைய அந்த அசோகர் கல்வெட்டுகள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அசோகர் காலத்துல ருத்ரதாமன் அவருடைய ஜுனாகத் அல்லது கிர்னார்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே பேர் தான். ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. சரிங்களா? இந்த ஜுனாகத் கல்வெட்டு வந்து யாரால் பொறிக்கப்பட்டது அல்லது கிர்னார் கல்வெட்டு யாரால் பொறிக்கப்பட்டது, எந்த அரசர் காலத்தில் உடையது அப்படிங்கிறதெல்லாம் அது கேட்டுட்டே இருப்பான். சரிங்களா? ஸோ இது எதை பத்தி சொல்லியிருக்கோம் இந்த ஜுனாகத் கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்சனா அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கும். சரிங்களா? அந்த நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சுதர்சனா ஏரி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி. ஸோ அதனால அது ஃபேமஸாக இருந்தது. இந்த ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டில் ருத்ரதாமன் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா சந்திரகுப்தர் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டார். சரிங்களா? சந்திரகுப்தர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துல, சரிங்களா, சந்திரகுப்தர் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டு இவர் காலத்துல முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? யாரு? அசோகர் காலத்துல வந்து முடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? தொடக்கம். சரிங்களா? தொடங்கி அசோகர் காலத்துல முடிச்சிருப்பாங்க. ஓகே, எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்து போகலாம். கலை கட்டிடக்கலை. சரிங்களா? ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன இந்த சாரநாத் தூண். சரிங்களா? சாரநாத் தூண்ல இருக்க இந்த நம்மளுடைய தேசிய சின்னம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நாகார்ஜுனா பராபர் குன்றுகள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பாறை குடைவரை கோயில்கள் இருக்கு. இதெல்லாம் அசோகரோட அந்த கலை கட்டிடக்கலைக்கு சான்றுகளா இப்ப வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நாகார்ஜுனா கொண்டால இருக்கிற இதில் நாகார்ஜுனா பராபர் அந்த குன்றுகள்ல இருக்க குகைகள்ல தசரத மௌரியரோட கல்வெட்டு வந்து இருக்கு. சரிங்களா? தசரத மௌரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகரோட பேரன். சரிங்களா? இவங்களுடைய வீழ்ச்சி மௌரியர்களின் கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராகிருதத்தன் சொல்லுவாங்க. சரிங்களா? அல்லது இவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரகத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இவர் இந்த பிரகுத்ரா அல்லது பிராகிருதத்தன் வந்து என்ன பண்ணுவார்னா சுங்கர், அதாவது சுங்க வம்சத்தை சார்ந்த புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்படுவார். சரிங்களா? யாரால் கொல்லப்பட்டார்னா புஷ்யமித்திர சுங்கர். ஸோ இதுக்கப்புறம் அதாவது மௌரிய வம்சத்துக்கு அப்புறம் சுங்க வம்சம் வரும். ஏன்னா இந்த புஷ்யமித்திர சுங்கர் தான் சுங்க வம்சத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அடுத்தது பார்க்க போறோம். சரிங்களா? சுங்க வம்சம் பத்தி அதெல்லாம் பெருசா நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஹெட்டிங் வந்து அடுத்த பேஜ் போய்க்கலாம். சுங்கர்கள். சரிங்களா? ஸோ சுங்கர்ல முதலே பார்த்த மாதிரி புஷ்யமித்திர சுங்கர் தான் மகதத்தின் சுங்க வம்சத்தை நிறுவனார். சரிங்களா? நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்ய மித்ர சுங்கர். சுங்க வம்சத்தை வந்து நிறுவியவர். இவங்களோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கலிங்கத்து காரவேலன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கலிங்க அரசர் காரவேலனோட தாக்குதலை வந்து புஷ்யமித்திர சுங்கர் வந்து முறியடிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி அஸ்வமேத யாகங்கள் நடத்தினார், அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு புஷ்யமித்திர சுங்கருக்கு அப்புறம் அவருடைய மகன் அக்னிமித்ரா வந்து அரச பதவி பெறார். சரிங்களா? அக்னி மித்ரா வந்து எங்க வராரு? அரச பதவிக்கு வராரு. சரிங்களா? யாருக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புஷ்யமித்திர சுங்கருக்கு அப்புறம். சரிங்களா? ஸோ இந்த அக்னிமித்ரா யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நூலின் கதாநாயகனா இருந்திருப்பார். சரிங்களா? ஒரு நாடகம், அதாவது பாத்தீங்கன்னா காளிதாசர் இயற்றிய முக்கியமான நாடகம் மாளவி காக்னிமித்ரா. இதோட நாடகத்தின் கதாநாயகன் அவர். சரிங்களா? ஸோ அந்த நாடகத்தோட கதாநாயகன் தான் யாரு? இந்த அக்னிமித்ராங்கிறவங்க. சரிங்களா? ஸோ இதோட கடைசி அரசர், சுங்கர்களின் கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா தேவபூதி.
தேவபூதி வந்து கடைசி அரசரா இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ தேவபூதி பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியா யாரால் கொல்லப்பட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசுதேவ கன்வர் அப்படிங்கிறவரால் கொல்லப்பட்டிருப்பார். சரிங்களா? தேவபூதியை வந்து கொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரால் பார்த்தீங்கன்னா, வாசுதேவ கன்வர். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வாசுதேவ கன்வரால் கன்வ வம்சம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரிங்களா? கன்வர்கள் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரிங்களா? ஸோ கன்வர்கள் பத்தி நமக்கு பெருசா அது என்னென்ன யார் ஃபர்ஸ்ட் யார் கடைசின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சரிங்களா? நிறைய சாதவாகனர்கள், சாகர்கள், அதுக்கப்புறம் குஷானர்கள். குஷானர்களுக்கு அப்புறம் தான் நமக்கு யார் வரா? குப்தர்கள் வருவாங்க. சரிங்களா? இன்னும் 3 நிமிஷங்கள் நமக்கு இருக்கு. சரி, சின்ன என்னென்ன எப்படிங்கிறது யாருக்கு அப்புறம் யார் யார் வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது எழுதிட்டீங்களா? அடுத்தது போலாமா? இதெல்லாம் இவங்களோட முக்கியத்துவம் மட்டும் எழுதிக்கோங்க. 2 பாயிண்ட் இருக்கு. சாகர்களோட முக்கியத்துவம். சரிங்களா? என்ன சரி சுங்கர்கள் காலத்துல என்ன முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுல முக்கியமா அந்த பதஞ்சலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது சமஸ்கிருத அறிஞர். பதஞ்சலி வந்து புஷ்யமித்திரர் வந்து ஆதரிச்சிருப்பார். சரிங்களா? புஷ்யமித்திரர். அப்ப புஷ்யமித்திரர் ஆதரிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். சரிங்களா? இப்போ பதஞ்சலி. அப்ப அல்லது பதஞ்சலி வந்து எந்த மொழி அறிஞர் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்னது சமஸ்கிருத அறிஞர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பதஞ்சலி எழுதின நூல் வந்து முக்கியமான நூல் வந்து பதஞ்சலி எழுதப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா மகா பாஷ்யா அப்படிங்கிற நூல் வந்து புகழ்பெற்ற நூல். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, புகழ்பெற்ற அந்த நூல். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது போலாங்களா? அடுத்தது போலாமா? ஸோ அப்போ தேவபூதிக்கு அப்புறம் தேவபூதி யாரை கொண்டார் பார்த்தீங்கன்னா, இது யாரால் கொல்லப்பட்டார்னா வாசுதேவ கன்வரால் கொல்லப்பட்டார். இதுக்கப்புறம் வரது கன்வ வம்சம் அல்லது கன்வர்கள் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது கன்வர்கள். கன்வர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 அரசர்கள் தான் இருந்துச்சு. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் வந்தவர் வாசுதேவர், அதான் பார்த்தோம், அவர் தான் நிறுவனாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பூமிமித்ரா, சும்மா யார் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதா வந்தது பூமிமித்ரா. இதுக்கு அடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணர். லாஸ்டா வருது பார்த்தீங்கன்னா சுசர்மன். சரிங்களா? ஸோ இந்த கடைசி வம்சர் யார் பார்த்தீங்கன்னா அரச வம்சர், இந்த கன்வ வம்சத்திய அரசர் பார்த்தீங்கன்னா சுசர்மன். சுசர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த குறுநில மன்னன் சிமுகா என்பவரால் வந்து கொல்லப்பட்டார். சரிங்களா? சிமுகா தான், ஏன்னா ஆந்திராவை சார்ந்தவர். இந்த சுசர்மன் யாரால் கொல்லப்பட்டார் பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சார்ந்த சிமுகா என்பவரால் வந்து கொல்லப்பட்டார். சரிங்களா? ஸோ இந்த சிமுகா தான் சாதவாகன ஆட்சியை வந்து நிறுவுறார். சரிங்களா? ஸோ முதலாக தென்னிந்தியாவில் ஒரு வம்சம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிமுகா அவரால் தான். சரிங்களா? ஸோ அப்போ சாதவாகனர்கள் வந்து தெற்குலேருந்து வந்தவங்க தான். சரிங்களா? ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து நமக்கு தெற்கில்
சாதவாகனர்கள். தெற்கில் வந்து சாதவாகனர்கள். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில சாதவாகனர்கள் பார்த்தீங்கன்னா 450 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சாங்க. தென்னிந்தியாவில. ஸோ இந்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தெரியும், சிமுகா. சரிங்களா? சிமுகாவோட சகோதரர் வந்து கிருஷ்ணா வந்து அதுக்கப்புறம் வருவார். சரிங்களா? சிமுகாக்கு அப்புறம் பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. அவர் கிருஷ்ணா யாருன்னா சிமுகாவோட சகோதரர். ஸோ அதுக்கப்புறம் வரவர் கிருஷ்ணாவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட சகோதரியின் மகன் சதகர்ணின்னு வருவாங்க. சரிங்களா? சதகர்ணி. சதகர்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணாவோட சகோதரி மகன். சரிங்களா? அவர் வந்து பதவியேற்றார் சதகர்ணி. ஸோ சதகர்ணி தான் ரொம்ப முக்கியமான ஆட்சியாளராக இருந்திருப்பாரு இந்த சாதவாகனர்கள்ல. சரிங்களா? இந்த சதகர்ணி பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா அப்ப இருக்க அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து பெரிய அரசன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அஸ்வமேத யாகங்கள் வந்து நடத்துவாங்க. சரிங்களா? இந்த அஸ்வமேத யாகம் வந்து நிறைய அரசர்கள் நடத்தியிருப்பாங்க. அதுல இவரும் ஒருத்தர். சரிங்களா? இந்த சதகர்ணிங்கிறவரு பார்த்தீங்கன்னா 2 அஸ்வமேத யாகங்கள் வந்து நடத்தியிருப்பாரு. சரிங்களா? சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இந்த சதகர்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் மன்னர். இதுல இந்த சாதவாகனர்கள்ல மிக முக்கியமான மன்னர். அது மாபெரும் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதகர்ணி தான். சரிங்களா? இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா கௌதம புத்திர சதகர்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? கௌதமி புத்திர சதகர்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? கௌதமி புத்திர சதகர்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க அம்மா பேர் வந்து கௌதமி பாலஸ்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால இவங்க கௌதமி புத்திர சதகர்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இங்க சொல்ற அடுத்த பாயிண்ட் இங்க எழுதிப்பாங்க. இதோட கடைசி பாயிண்ட் இது. சரிங்களா? ஸோ அந்த கௌதமி பாலஸ்ரீ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பாலஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு மெய்கீர்த்தி வந்து வெளியிட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசர்கள் பத்தி புகழ்ந்து எழுதுறதா மெய்கீர்த்தி சொல்லுவாங்க. அது நாசிக் மெய்கீர்த்தின்னு சொல்லிட்டு கௌதமி பாலஸ்ரீயால வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய, அதாவது சாகர்கள், யானை, அதாவது கிரேக்கர்கள், அப்புறம் பார்த்தியர் சொல்லக்கூடிய அவங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நமக்கு அப்ப நாசிக் மெய்கீர்த்தி யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதா முக்கியம். கௌதமி பாலஸ்ரீ. சரிங்களா? ஓகே. ஸோ ஹெட்டிங் வந்து கலை மற்றும் கட்டிடக்கலை போட்டுக்கோங்க. ஸோ முக்கியமா இந்த மதுரா சிற்ப கலைப்பள்ளி இவங்க காலத்துல இருந்து, சரிங்களா? சாதவாகனர்கள் காலத்துல இருந்துச்சு. இது முக்கியமா பௌத்த மற்றும் சமண மற்றும் வேத கடவுள், சரிங்களா? இந்த பிம்பங்கள்லாம் உருவாக்குனதான் இந்த மதுரா சிற்ப கலைப்பள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதோட யாருதுன்னா இந்த வாகனர்கள் காலத்து. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியட்நாம்ல இருக்க ஓக்கியோ, சரிங்களா, அப்படிங்கிற தொல்லியல் ஆய்வகத்துல கண்டறியப்பட்ட நின்ற கோலத்தில், இது ஒரு தொல்லியல் ஆய்வகம். சரிங்களா? நின்ற
கோலத்திலான புத்தர் சிலை. அமராவதி பாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க காலத்து தான் சரிங்களா, சாதவாகனர்கள் காலத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இவங்களுடைய சாதவாகனரோட அரசரா இருந்த சாதவாகன அரசர் ஹாலா வந்து ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். சரிங்களா. இந்த ஹாலா பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பாரு, கிட்டத்தட்ட 700 பாடல்கள் கொண்டது. அந்த நூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டாய் சப்தசதி சரிங்களா அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பார் சரிங்களா. ஸோ யாரு ஹாலா மிகச்சிறந்த அறிஞர், யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதவாகனர்களோட அரசராக இருந்திருப்பார் சரிங்களா. அடுத்தது போலாங்களா. ஸோ அடுத்தது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறீங்களா ஒரு நிமிஷம். இந்தோ கிரேக்கர்கள் மற்றும் இந்தோ பார்த்தியர்கள். ஸோ இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாதவாகனர்கள் பார்த்தீங்கன்னா தெற்கில் இருந்தாங்களோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா வடக்கில் பஞ்சாப் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றியிருப்பார் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போயிருப்பார் சரிங்களா. தன்னோட இப்போதான் ஒரு அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சில பேர்த்த வந்து ஏன்னா ஒரு அலெக்சாண்டர் வந்து பெரிய அரசர், நிறைய பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார் சரிங்களா. அந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பகுதிகளில் எல்லையில் வடமேற்கு எல்லை கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கிட்ட தான் சரிங்களா. அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கைப்பற்றி இதை பார்த்துக்கோங்கன்ட்டு விட்டுட்டு போயிருப்பாரு சரிங்களா. ஸோ அந்த பகுதிகளை பார்த்துட்டு இருந்தவங்க தான் இந்த இந்தோ கிரேக்கர்கள் மற்றும் இந்தோ பார்த்தியர்கள் சரிங்களா. ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அலெக்சாண்டரோட ஆட்சி பகுதிகளை வந்து பார்த்துட்டு இருந்தவங்க தான் சரிங்களா. ஓகே, இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்களா சரிங்களா. ஸோ அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது வந்து யாரு அப்படின்ட்டு. அடுத்தது முக்கியமான நூல் மிலிந்த பன்கா அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கு மிலிந்தா அப்புறம் நாகசேனா பௌத்த அறிஞர் பார்த்தீங்கன்னா நாகசேனா பௌத்த அறிஞர் நாகசேனா இவங்க 2 பேர்த்துக்கு நடந்த ஒரு உரையாடல் பற்றி பேசுற நூல் தான் இந்த மிலிந்த பனாக்கா சரிங்களா. சரிங்களா. அடுத்தது நாணயம், இவங்களோட நாணயம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சும்மா எல்லாத்தையும் படித்து டைம் தான் வேஸ்ட். நாணயம். ஸோ ஃபர்ஸ்ட் அச்சு வார்க்கும் முறை முறையை வந்து அறிமுகம் செய்தாங்க சரிங்களா.
சரிங்களா? அதிலிருந்து தான் நேர்த்தியான வடிவங்களான நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஓகே. அதே மாரி ஹெட்டிங் அடுத்தது வந்து சிற்பங்கள். சிற்பம் பொறுத்தவரைக்கும் காந்தார கலைப்பள்ளி பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்களோட சிற்பப்பள்ளி. சரிங்களா? மிகவும் புகழ்பெற்றதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காந்தார கிரேக்கர்களோட சிற்பக்கலை. சரிங்களா? ஸோ இவங்க தான் இந்தோ கிரேக்கர்கள் மற்றும் இந்தோ பார்த்தீர்கள் பத்தி. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சாகர்கள். சாகர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோ கிரேக்கர்கள் பார்த்தோம்ல, அவங்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வரவங்க தான் சாகர்கள். சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில வந்து இவர்கள் வந்து சாகர்கள் சொல்றாங்க. சாகர்கள் அப்படின்னா சமஸ்கிருத மொழியில. சரிங்களா? மொழியில வந்து சாகர்கள். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய நாடோடிகள்னு சொல்லுவாங்க. பண்டைய நாடோடிகள் அப்படிங்கிறது அதோட பொருள். சரிங்களா? ஸோ இவங்க ஆட்சியை வந்து நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவோஸ் அல்லது மோகா. சரிங்களா? என்பவரால் வந்து காந்தார பகுதியில் நிறுவப்பட்டது. சரிங்களா? காந்தார பகுதியில் வந்து நிறுவப்பட்டது. இவங்களுடைய தலைநகரா இருந்தது பார்த்தீங்கன்னா சிர்காப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா சிர்காப். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இவருடைய இவங்க நாணயங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் மற்றும் சிவன் உருவங்கள் வந்து இருந்துச்சு. சரிங்களா? நாணயங்கள்ல புத்தர் சொல்லுங்க. சார் மாவு மாவோஸ் அல்லது மோகா. மாவோஸ் அல்லது மோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காந்தார பகுதியில் வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா? யாரு இவங்களோட ஆட்சி வந்து நிறுவப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா இந்த காந்தார பகுதியில் இந்த மாவோஸ் அல்லது மாவோ என்பவரால் வந்து நிறுவப்பட்டது. இவங்களோட தலைநகரம் சிர்காப். நாணயங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் மற்றும் சிவன் உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டது. சரிங்களா? உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டது. சாகர் வம்சத்தின் மிகவும் புகழ்பெற்ற அறிஞராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லது புகழ்பெற்ற அரசராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ருத்ரதாமன். புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரதாமன். ஸோ இந்த ருத்ரதாமன் எழுதின முதல் கல்வெட்டு நம்ம பார்த்தோம் இங்கே. சரிங்களா? ருத்ரதாமன் வந்து எழுதின கல்வெட்டு ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இவரால் எழுதப்பட்டதான் ருத்ரதாமன் எழுதப்பட்டதான். சரிங்களா? தூய சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு. சரிங்களா? தூய
சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அசோகர் படிக்கும் போதும் இதை பத்தி இந்த ருத்ரதாமனோட கல்வெட்டை பத்தி பார்த்தோம். சரிங்களா? சுதர்சனா ஏரி பத்தி பார்த்தோம். சரிங்களா? அந்த ஏரி பத்தி சொல்லியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ருத்ரதாமன் எழுதுனது. ஸோ அந்த கல்வெட்டு தான் இங்கேயும் சொல்றோம். சரிங்களா? அப்ப சாகர்களின் புகழ்பெற்ற அரசரான ருத்ரதாமனால் எழுதப்பட்டதான் இது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா குஷானர்கள். லாஸ்ட் அதாவது குப்தர்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க தான். அதுதான் குஷானர்கள். குஷானர்கள். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா சீனாவோட வடமேற்கு பகுதியில வாழ்ந்த யூச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூச்சி பழங்குடியினம். சரிங்களா? இங்க சீனாவோட வடமேற்கு பகுதியில. கீழ்வாழ்ந்த யூச்சி பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் தான் இந்த குஷானர்கள் சொல்றாங்க. இவங்க பின்பற்றிய மதம் என்னன்னு பாத்தீங்கன்னா பௌத்த மதம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கான அந்த குஷானர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த தட்சசீலம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. முக்கியமான பண்டைய கால பல்கலைக்கழகங்கள். சரிங்களா? எப்படி நாலந்தா, தட்சசீலம் இதெல்லாம் முக்கியமான பல்கலைக்கழகங்களா இருந்த பகுதிகள். ஸோ அதில் ஒன்று தான் தட்சசீலம். சரிங்களா? மற்றும் மதுரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன. யார் காலத்துல? குஷானர்கள் காலத்துல. சரிங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா குஷான வம்சத்தை இந்தியாவில் நிறுவியவர் ஃபர்ஸ்ட் நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குஜலா காட்பிஷ். ஸோ ஒரு புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. முதலாம் காட்பிஷ்ன்னு சொல்லிருக்காங்க அல்லது குஜலா காட்பிஷ் எதுனா வச்சுக்கலாம். முதலாம் காட்பிஷ் அல்லது குஜலாம் காட்பிஷ் ரெண்டுமே ஒரே இதுதான். சரிங்களா? ஸோ அப்போ குஷானர்கள் ஃபர்ஸ்ட் நிறுவனதுக்கு காரணமா இருந்தவர் இவர் தான். சரிங்களா? குஜலா காட்பிஷ் தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குஷானர்கள்ல தலை சிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். ஸோ இவரை பற்றி தான் நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஸோ அதனால ஹெட்டிங் கனிஷ்கர்னு போட்டுருக்காங்க. ஸோ எப்படி மௌரியர்கள் அசோகர் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இந்த குஷானர்களை கனிஷ்கர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவருடைய காலத்தை கணக்கிட்டு தான் நம்ம இந்தியாவோட நாட்காட்டில சகாப்தம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? சகாப்தம் இந்திய நாட்காட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இவருடைய காலத்தை வச்சுதான். சரிங்களா? இந்திய நாட்காட்டில இவருடைய காலத்தை ஆரம்பிக்கிறதா வச்சுதான் சகாப்தம் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ ஆரம்பத்துல இவங்களோட தலைநகர் பார்த்தீங்கன்னா காபூல் இருந்துச்சு. சரிங்களா? காபூல் தலைநகரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னர் புருஷபுரம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷபுரம்னா யாருக்கும் தெரியாது. பெஷாவர்னா தெரியும் எல்லாத்துக்கும். சரிங்களா? பாகிஸ்தான்ல இருக்க பெஷாவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த பெஷாவர் அல்லது இதோட இன்னொரு பேர் பெஷாவர். சரிங்களா? பெஷாவர் இவங்களுடைய அடுத்த தலைநகராக மாறுச்சு. ஃபர்ஸ்ட்
காபூல், அதுக்கப்புறம் பின்னர் வந்து புருஷபுரம் அல்லது பெஷாவர் வந்து தலைநகரமாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ சீன பயணி அது சீன தளபதினு வச்சுக்கலாம். சரிங்களா? பன்சியாங் அப்படிங்கிறவரை தோற்கடித்து வட எல்லையில் வந்து சீனர்கள் ஊடுருவலை பாதுகாத்தவர் இவர். சரிங்களா? சீன தளபதி பன்சியாங் அப்படிங்கிறவருடைய இவரை தோற்கடிச்சு வட எல்லையில வந்து சீனர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவது அல்லது இவங்க நாட்டுக்குள்ள ஊடுருவது வந்து தடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனிஷ்கர் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்தரை முதலே பார்த்தா இவங்க வந்து பௌத்த சமயத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ யாருடைய இதனால வந்து பௌத்த சமயத்துக்கு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர். சரிங்களா? இவர் ஒரு பௌத்த அறிஞர். அஸ்வகோஷரோட போதனை அல்லது அறிவுரையால் வந்து பௌத்த சமயத்துக்கு வந்தார். சரிங்களா? ஸோ எப்படி அசோகர் வந்து பௌத்த மதத்தை வந்து உலக மதமாக்குனாலோ அந்த மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை ஒரு அரச மதமாக்கி இருப்பார். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா 4வது புத்த சமய மாநாடு. சரிங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர், காஷ்மீர் ஸ்ரீநகர் பக்கத்தில் உள்ள குந்தலவனம். சரிங்களா? குந்தலவனம் வந்து பார்ப்பாரு. இதற்கு தலைமை ஏற்றவர் நடத்தியவர் வந்து கனிஷ்கரு. தலைமை ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர். ஏன்னா அஸ்வகோஷரோட இந்த பௌத்த அறிஞர் தான், அவருடைய போதனையினாலதான் இவர் வந்து பௌத்த சமயத்துக்கு வந்திருப்பார். ஸோ அவரை தான் இதுக்கு தலைமை ஏற்க வச்சிருப்பார். சரிங்களா? ஸோ முக்கியமா இந்த மாநாட்டில், இந்த 4வது புத்த சமய மாநாட்டில் தான் புத்த மதம் இரு பிரிவுகளாக பிரிஞ்சது. சரிங்களா? இரு பிரிவாக பிரிஞ்சது. சரிங்களா? என்னென்ன பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மகாயானம், மகாயான புத்த சமயம் சொல்லுவாங்க. இன்னொன்னு 2வது ஹீனயானம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஹீனயானம் புத்த சமயம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 பிரிவா பிரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து அதாவது கனிஷ்கர் வந்து எந்த புத்த சமயத்தை வந்து பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாயானத்தை வந்து பின்பற்றியிருப்பார். சரிங்களா? ஓகே. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அந்த பௌத்த சமயம் சும்மா ஓரவி பார்க்கும்போது மகாயானம் ஹீனயானம்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ பௌத்த சமயத்தை வந்து பரப்ப இவர் மேற்கொண்ட முயற்சியால் இவரை என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் அசோகர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அசோகர் வந்து புத்த சமயத்தை வந்து பரப்புவதற்காக தன்னுடைய மகன் மகள்லாம் இலங்கைக்கு அனுப்புனாரோ அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பரப்ப முயற்சி செஞ்சதுனால இவரை வந்து 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. சரிங்களா? 2ஆம் அசோகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். அதனால 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இவரை பற்றி. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட கலை கட்டிடக்கலை பற்றி கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போனாங்களா? இது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸோ ஹெட்டிங் வந்து கலை கட்டிடக்கலை போட்டுக்கோங்க, அதாவது கலை இலக்கியம் போட்டுக்கோங்க. ஸோ அஸ்வகோஷர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அஸ்வகோஷர் பார்த்தீங்கன்னா புத்த சரிதம், அப்புறம்
சூத்திர அலங்காரம், அப்படிங்கிற நூல்லாம் எழுதியிருப்பார். சரிங்களா? சமஸ்கிருதத்துல வந்து எழுதியிருப்பார். சமஸ்கிருத மொழியில வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வசுமித்திரர், மகாவிபாஷா அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்திருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா, சரிங்களா, முக்கியமான தத்துவ நூல்கள் எழுதியிருப்பாரு. அந்த நூல்கள்ல ரொம்ப முக்கியமான நூல் பாத்தீங்கன்னா மத்தியமிக சூத்ரா. மத்தியமிக சூத்ரா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தத்துவ நூல். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவ அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. சரகர், சுசுருதர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இவருடைய அரசவையில இடம் பெற்றாங்க. யாருடைய அரசவையில்னா கனிஷ்கரோட அரசவையில. யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ அறிஞர் சரகர். அதே மாதிரி கிரேக்க கட்டிடக்கலை அறிஞரான எஜிலா ஜூன். எஜிலா ஜூன் இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசவையில் இடம்பெற்றவங்க. யாரோட அரசவையில? கனிஷ்கரோட அரசவையில. சரிங்களா? அதே மாதிரி இவங்க காலத்துல காந்தார கலைப்பள்ளி ரொம்ப செழித்து விளங்கியது. காந்தார கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தோ மற்றும் கிரேக்க கலை ரெண்டும் சேர்ந்தது. இந்தோ கிரேக்கம் ரெண்டும் சேர்ந்த கலை தான் காந்தார கலை சொல்லுவாங்க. சரிங்களா?